ஐயர்ல நான் ரவுடி ஐயராக்கா இங்க இருந்து பொருள் எடுத்து ஒரே போடா போட்டு. திருச்சி கிழக்கு தொகுதியில கே நகர் பகுதியில நேற்று இரவு பாத்தீங்கன்னா தாவேகா சார்ந்தவங்க வந்து வீடு வீடா சென்று ஓட்டு சேகரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா முதியவர் 60 வயது கொண்ட ஒரு முதியவர் பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து அநாகரிகமாக பேசியதாகவும் இதனால வந்து ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு தாவேகா சார்ந்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. அந்த முதியவர் பாத்தீங்கன்னா செருப்பு எடுத்து வீசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குச்சியை எடுத்து தாக்க முற்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு திமுக ஆதரவும் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு காவல் நிலையத்தில் வந்து தாவேகா சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க இந்த முதியோர்னா. பிரச்சனை என்னன்றது நான் காட்டுறேன். நீங்க போய் அங்க போய் பண்ணுங்க. அங்க போலீஸ் சின்னதெல்லாம் கிடையாது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வராம இன்னும் இருக்கிறதுக்கு காரணமே ஒரு சில வீட்டுல மட்டும்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்லயும் அப்படிதான். என்னோட கணவரோட மூலியமா தான் நான் வெளியில வரேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ என்ன பண்ணுவாங்க? பெண்கள் வரவங்க வீட்டுல இருந்தா சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா சேஃப்டிங்கிற ஒண்ணு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி நின்று எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். எங்களுக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாதான் இந்த இடத்த விட்டு கண்டிப்பா நான் போவேன். ஏன்னா பாதிக்கப்பட்டது ஏன் கூட வந்த ஏன் தங்கச்சி நடவடிக்கை எடுப்போம். அதுக்கான வேலை நீங்க புகார் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். சரிங்களா? நீங்க மாட்டாங்க. இப்பெல்லாம் நைட் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. இப்ப யாரையும் கூப்பிட முடியாது. இப்போதைக்கு நாங்க யாரையும் வயசுல 60 வயசுக்கு மேல உள்ளவர்கள் பொம்பளை ஆளுங்க நாங்க விசாரிக்க முடியாது. காலையில விசாரிப்போம். நீங்க